உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். புதிய இந்த ஆண்டிலே புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லுகின்றேன். ஒவ்வொரு தனி மனிதனுமே ஒரு புது வருடம் பிறக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எது மாதிரியான மாற்றம் ஏற்படுது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி தான் கிரக பயிற்சிகளும். அதே போல் போன 25ஆம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு பலவிதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தந்துட்டுருக்குது. இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா, துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குது, இங்கே தான் நாம் பார்க்க போகிறோம். வேத பஞ்சாங்கத்தின் கூற்று பிரகாரம் அதில் இருக்கிற லாப நஷ்டங்களை சொல்ல போகிறோம். துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு பிரத்யோகமாக இன்னொரு மகாலட்சுமி பிறந்து விட்டாள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. மகாலட்சுமி பிறந்துட்டாலே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு விதமான உயர்வு, பணமாற்றங்கள், தொழில் ஏற்றங்கள் இது இருக்குது. இப்போது குரு பகவான் 10ஆம் இடம் வருகிறாரே, எப்படி பாகிஸ்தானத்தில் இருந்த குரு 10ஆம் இடம் வருகிறாரே. 10ங்கிறது ஒரு சங்கடத்தை தருகின்ற இடமாச்சே அப்படின்னு துலாம் ராசிக்காரா பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த ஆண்டு முழுக்க 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அங்கே தான் இருப்பார். 5ல் ராகு மற்றவாளுக்கு துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டந்தான். மற்றவாளுக்கு 5ல் ராகு, இப்போ 11ல் கேது. இதெல்லாம் இருக்கலாம். ஞான மார்க்கங்கள், இப்போ கோவிலை கட்டி மகிழ்வது, கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துவது, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போவே வீடு கட்டியிருப்பீங்க, நிறைய பேர் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு முயற்சி எடுத்துருப்பீங்க, தட்டி போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமி யோகம் வந்தாச்சு. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் கெட்ட கிரகங்களோடு சேர்ந்து கெட்டு போகாமல் இருந்தால் இந்த ஆண்டு அமோகமான ஆண்டுன்னு சொல்லலாம். வீடு கட்டி மகிழ போகிறீங்க, கல்யாண காரியங்கள் நடக்க போகுது, தடைப்பட்ட காரியங்கள் தவிடுபொடியாகுது, எதிரிகள் ஒளிஞ்சு போயிடுவாங்க, நோய் உங்களை விட்டு காணாமலே போயிடும். எத்தனை வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்களா? 2025 ஆண்டு இப்படித்தான். அதுலேயே நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் 2026ம் அதே போல். ஏன்னா 11ல் கேது, புத்தி, ஞானம். ஒரு மனிதனுக்கு ஞானம் வந்தால் என்ன நடக்கும்? பேச்சு, நிதானம், தொழிலில் வெற்றி, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, விட்டு கொடுத்து போவது, சங்கடங்களை தள்ளி வைப்பது தானாக வந்துடும்ல. அப்போ 11ல் கேது ஓகே தானே? இந்த சூழ்நிலையில் குரு பகவான் 10ஆம் இடம் வருகிறார். 10ஆம் இடத்துக்கு வர்ற குரு என்ன, உங்களுக்கு கஷ்டமாதிபதி. அவர் உங்களுக்கு எதிரி துலாம் ராசிக்கு. ஆனால் இப்போ எப்படி தெரியுமா? நண்பனாக இருக்க போகிறார். அந்த வகையில் கலைத்துறையில் பெரிய வெற்றி. பேச்சாளர், ஜோதிடர்கள், ஆன்மீகவாதிகள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய லாபம். விலை உயர்ந்த வண்டி வாகனங்கள் வாங்கி அதில் பயணம் செய்கின்ற
காலம். அதனால தான் முதல்லயே சொன்னேன், மகாலட்சுமி பிறந்து விட்டாள் அப்படின்னு சொன்னேன். பொதுவாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமியை இஷ்ட தெய்வமாக நீங்கள் கும்பிடக்கூடிய ஆள். ஆனால் இந்த ஆண்டு மகாலட்சுமிக்கு கோயிலை கட்டி, மனதுக்குள்ளே கட்டினாலும் சரி வெளியில் கட்டினாலும் சரி, கோயிலை கட்டி வழிபட போகிறீங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு. 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்கு அமோகமாக இருக்கு. எதிரிகள் இல்லை, தொழில் வளருது, வீடு வாகனம் கட்டி மகிழ, சொத்து வாங்குகின்ற யோகம், குழந்தைகளுக்கு கல்யாண காரியங்கள் செய்து கொடுக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு உண்டு அப்படின்னு நம்ம இந்த நேரத்தில் எடுத்து சொல்லலாம். சரி, எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, இன்னும் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகள் கவனக்குறைவாகவே இருக்கீங்கல்ல, அங்கே தான் பிரச்சனை. என்ன கவனக்குறைவு? ஒரு தலைவலி வலிக்குது, தலைவலி தானே அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஒருத்தர் 10,000 ரூபா பணம் கேட்குறார், 10,000 தானே அப்படின்ட்டு போயிடுவீங்க. வீட்டில் ஒரு பொருளை கேட்குறாங்க, நாளைக்கு வாங்கி தரேன்ட்டு போயிடுவீங்க. இது தேவையா தேவையில்லையான்னு யோசிக்க மாட்டீங்க. இங்கே தான் உங்களுக்கு பிரச்சனை வருது. பணம் வருது, பல வழியிலையும் பணம் வரும், அதை பிடிச்சு வைக்க மாட்டீங்க. ஏன்னா தான தர்மங்கள் பண்ணுறதில் உங்களை அடிக்க ஒருத்தர் முடியாது. தான தர்மங்கள் செய்கிறதில், பிறருக்கு உதவி செய்வதில் கோட்டை எங்கே விடுறீங்க? உங்களுக்கான உயர்தரமான பொருளாதார ஏற்றம் வந்தும் பிறருக்காக காலமாக கட்டிய கோட்டை சில நிமிடங்களில் துளைத்து விடுவதைப் போல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை, பண வருமானங்களை, உயர்வான தொழிலை யாருக்காகவோ எதுக்காகவோ கொடுத்து ஏமாந்து போவீங்க. இதுதான் உங்களுடைய மைனஸ். மற்றபடி எல்லாம் ப்ளஸ்ஸு. ஏன்னா சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டத்தாளி தெரியுமா? இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி பிறந்த யோகமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆன்மீக ஞானம் தந்துட்டுருக்கிற கேது பகவான் வழியை பின்பற்றி நிதானம் கொடுக்கல் வாங்கல்ல ஒரு தொய்வு இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே பல மாற்றங்கள் இருக்குது. வெளிநாட்டு பிரயாணம், ஆன்மீக பிரயாணம், தொழில் புதிதாக ஆரம்பிப்பது, புதுசாக நீங்கள் எதை செஞ்சாலும் சக்ஸஸாக மாறப்போகுது இந்த வருடம். ஆனால் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர போகிறீங்க. பிரிஞ்சு போன உறவு, பிரிஞ்சு போன நட்பு, உடைஞ்சு போன ஒரு சங்கதி ஒட்டப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 2026ஆம் ஆண்டும் உங்களுக்கு மேன்மையான ஆண்டு. வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும், உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். ஆசன வாயு சம்பந்தப்பட்டது, கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் பல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பிரச்சனை இங்கே தான் வரும். மற்றபடி தொழிலில் பிரச்சனை இல்லை, நட்பில் பிரச்சனை இல்லை. அதீத புகழ், அதீத வெற்றி, உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று அங்கே தொழிலை உருவாக்குறது, அங்கே உங்கள் பேச்சை கேட்குறது, உங்கள் பேச்சை கேட்குறதுக்கே பல ஆள் வரும். அது மாதிரி இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளே கவலைப்பட வேண்டாம். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு இனிதாக நடக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. வீடு கட்டி மகிழ போகிறீங்க. ஆல்ரெடி ஏற்கனவே கட்டியிருப்பீங்க, இப்போவும் கட்டுவீங்க. சொத்து வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு, அதீத மாற்றம். எல்லா விதத்திலையும் இந்த ஆண்டு துலாம் ராசிக்கு அற்புதமாக இருக்கிறது. இது சின்ன துறையிலிருந்து பெரிய துறை வரைக்கும் உங்களுக்கு வெற்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய இடம் எது? சாப்பாட்டு விஷயங்கள், தன் உடல்நிலையில் கவனம், தலைவலி வந்தால் கவனம், பல்வலி வந்தால் கவனம், வகுத்து வலி வந்தாலும் கவனம். மற்றபடி
கவனம் கவனம் கவனம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பண ஏற்றம் உண்டு, மனமகிழ்ச்சி உண்டு, அதீத ஏற்றம் உண்டு. வெளியில் சென்று வரும்போது கவனமாக போங்க, கவனமாக வாங்க. மற்றவை கவலையே பட வேண்டாம். இந்த ஆண்டு அற்புதமாக உங்களை கடந்து செல்லும். இதில் வளர்ச்சி உண்டு, கௌரவம் உண்டு, புகழ் உண்டு, பெயர் உண்டு. இதே போல் ஒரு நல்ல தகவலோடு காத்திருங்கள். திரும்பவும் உங்களை சந்திப்பேன். நன்றி நண்பர்கள்.